காட்சி 1. ஒரு அமைதியான எரிக்கரையில் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம். ஒரு வயதான குருவும் இளமையான சீடனும் அமர்ந்திருக்கிறார்கள். சீடனின் முகத்தில் ஆழ்ந்த கவலை தெரிகிறது. சீடன், குருவே, இந்த உலகம் ஏன் இவ்வளவு குழப்பமாக இருக்கிறது? நான் எங்கு பார்த்தாலும் தீமையும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் என் கண்களுக்கு தெரிகிறது. மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? இதை நினைத்தால் என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. குரு மெலிதாக புன்னகைத்தபடி எழுகிறார். சீடனை அமைதியாக பின்தொடருமாறு சைகை செய்கிறார். காட்சி 2. குரு சீடனை அருகிலுள்ள ஒரு சிறிய சலனமற்ற குளத்தின் அருகே அழைத்துச் செல்கிறார். அதன் நீர் கண்ணாடி போல் தெளிவாக இருக்கிறது. குரு, மகனே, இந்த குளத்தின் தண்ணீரை நன்றாகப் பார். உனக்கு என்ன தெரிகிறது? சீடன் ஆவலுடன் குனிந்து தண்ணீரை பார்க்கிறான். அதில் அவனது முகம் மிகத் தெளிவாக பிரதிபலிக்கிறது. சீடன், ஆஹா, குருவே, என் முகம் எவ்வளவு தெளிவாக தெரிகிறது எனக்கு. பின்னால் இருக்கும் மரங்களின் பச்சை இலைகள், மேலே தெரியும் நீலவானம், மிதந்து செல்லும் மேகங்கள் என அனைத்தும் மிக அழகாக இதில் பிரதிபலிக்கிறது. பார்ப்பதற்கே மிகவும் அமைதியாக இருக்கிறது. காட்சியும் ஓடி. குரு புன்னகையுடன் தன் கையால் அந்த குளத்தின் நீரை மெதுவாக கலக்குகிறார். இருந்த சேரும் சகதியும் மேலே வந்து தெளிவான நீர் கலங்கிவிடுகிறது. குரு, இப்போது பார். சீடன் மீண்டும் தண்ணீரை பார்க்கிறான். அவனது முகம் சிதைந்து உருக்குலைந்து தெரிகிறது. அழகிய பிரதிபலிப்புகள் மறைந்து சகதி மட்டுமே மிஞ்சுகிறது. சீடன், ஐயோ, இப்போது ஒன்றும் சரியாக தெரியவில்லை. என் உருவமே சிதைந்து விட்டது. அழகாக இருந்த பிம்பங்கள் அனைத்தும் மறைந்து எல்லாம் கலங்கி அசிங்கமாக தெரிகிறது. ஒரே சேரும் சகதியுமாக இருக்கிறது. காட்சி 4. குரு சீடனின் தோளில் கை வைத்து அன்புடன் விளக்கமளிக்கிறார். குரு, மகனே, இந்த தண்ணீரைப் போலத்தான் உன் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் சலனமற்றும் இருக்கும்போது இந்த உலகை அதன் உண்மையான அழகோடும் தன்மையோடும் நீ பார்க்கிறாய். அப்போது உனக்கு எல்லாம் தெளிவாக புரிகிறது. ஆனால் கோபம், கவலை, பொறாமை, பயம் போன்ற எதிர்மறை எண்ணங்களால் உன் மனம் கலங்கும்போது இந்த சகதியைப் போல உன் பார்வையும் சிதைந்து விடுகிறது. உண்மையில் உலகம் மாறுவதில்லை, உன் மனம் கலங்குவதால் உன் பார்வைதான் மாறுகிறது. உலகை அதன் உண்மையான இயல்பில் பார்க்க முதலில் உன் மனதை அமைதிப்படுத்து. சீடன் குருவின் வார்த்தைகளின் ஆழத்தை உணர்ந்து தெளிந்த முகத்துடன் அவரை பார்க்கிறான். அவன் கண்களில் புதிய புரிதல் தெரிகிறது.